வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது சொரக்காய் புளிச்சாறு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது சுரைக்காய் புளிச்சாறு. இது சாதத்தில் கலந்து சாப்பிட்ற ஒரு குழம்பு வெரைட்டின்னு சொல்லலாம். தென் தமிழகத்தில் ரொம்ப பிரபலம் இது. அதுக்கு புளி நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இது எந்த தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன்னா, அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த அரிசி களைஞ்ச தண்ணீர் ஊற்றி தான் களைஞ்சி வச்சுருக்கிறேன். அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், எனர்ஜியும் கூட. அப்புறம் சுரக்காய், ஒரு சின்ன சுரக்காய் எடுத்து இது ஒரு 1.25 கப் 2 கப் அளவு கூட இருக்கும், க்யூப்ஸாக நறுக்கி வேக வச்சுருக்கிறேன். தோல் சீவிட்டு க்யூப்ஸாக நறுக்கி வேக வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு கலந்தது, கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், மிளகா வத்தல், சோப்பு மிளகா கிள்ளி வச்சது ஒரு 2, எல்லாத்தையும் இதில் போடுறேன். சின்ன வெங்காயம், முழு வெங்காயமாக உரித்து வச்சது, அதையும் இதில் போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். உரித்த சின்ன வெங்காயம் ஒரு 15 முழுசாக போட்டிருந்தேன். இப்போ ஒரு 1/2 கப் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், அதுவும் 2ஆக நறுக்கி நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். இதில் காரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மிளகா வத்தலும் மிளகாயும் இந்த வெங்காய காரமும் மட்டும்தான். இந்த ரெசிபி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென் தமிழகத்தில் நல்ல பிரபலம். இது தவிர பார்த்திங்கன்னா இளங்குழம்பு, தண்ணி குழம்புன்னெலாம் சொல்லுவாங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். நம்ம செய்கிறது இந்த மெத்தடில் தான். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை கொதிக்க விடுறதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றுறேன். கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதோடு ஊற்றிடலாம். புளி ரொம்ப லிக்விடாகவும் கரைக்க வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் கரைக்க வேணாம். ரொம்ப கெட்டியாக கரைச்சாலும் அந்த கொதிக்கிறதுக்கு அது பத்தாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த குழம்பு இது நல்லா கெட்டிப்படுறதுக்கு இதில் வேறு எதுவும் கிடையாது. குழம்பு பொடியோ அல்லது பருப்போ கிடையாது. அதனால் அந்த மீடியமாக இருக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பெருங்காயம், நல்ல வாசனையாக இருக்கும். இதில் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துடலாம். இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெந்த சுரக்காயை சேர்த்து இறக்கலாம். புளிச்சாறு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை தென் தமிழகத்தில் சில ஊர்களில் புளி தண்ணின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த வெந்த சுரக்காயை நான் இப்போ சேர்க்குறேன். கொஞ்சம் அந்த வெந்த தண்ணியோடு சேர்க்குறேன். நீங்கள் கரைச்சிருக்கிற புளி ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா தண்ணியை இருத்துட்டு அப்புறம் சேருங்க. இந்த புளிச்சாறை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 விதமாக வைப்பாங்க. ஒன்று எந்த காயும் போடாமல் அப்படியே வெங்காயம், பச்சை மிளகாய் தாளித்து வைப்பாங்க. இன்னொன்று இந்த சுரக்காய் போட்டு சுரக்காய் புளிச்சாறுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வெரைட்டி அரைக்கீரை வாங்கி அதை கொஞ்சம் பெரிய சைஸில் அரிஞ்சு வேக வச்சு அதையும் இந்த புளித்தண்ணி கொதித்தோடனே அதில் போட்டு இறக்கி கீரை புளிச்சாறுன்னு சொல்லுவாங்க. இந்த புளிச்சாறு சாப்பிட்றதுக்கு கடலை துவையல், பருப்பு துவையல் மட்டும்தான் மேட்ச் ஆகும். துவையல் புளிச்சாறு அதுதான் சொல்லுவாங்க. வேறு வெந்த பருப்பு அந்த மாதிரி இதெல்லாம் இதுக்கு சூட் ஆகாது. அதனால் இதோடு நம்ம இன்றைக்கி கடலை துவையல் அரைச்சிக்க போகிறோம். இந்த புளிச்சாறு சேர்த்து ஒரு நல்லா கொதி வந்த உடனே நம்ம இதை இறக்கி பரிமாறி வச்சிடலாம். சுட சுட சுவையான சுரைக்காய் புளிச்சாறு தயாராகிடுச்சு. சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுடுசாதத்தில் கொஞ்சம் நெய்யும் துவையிலும் போட்டு சேர்த்து பிசைஞ்சு இந்த புளிச்சாறையும் அதோடு கலந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இருக்கிற அந்த மிளகா வத்தல், பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம். அந்த வெங்காய காரம் கொஞ்சம் இருக்கும். ரொம்ப மைல்டு டேஸ்ட். ஆனால் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு வகை. செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.